இப்போ ஸ்ரீச்சரன், நான் கேட்கறதுக்கெல்லாம் அப்படியே உங்களோட அப்டேட் சொல்லுங்க, சரியா? ம், இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸோட க்ரக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஆ, இப்போ நீங்க ட்ரையல் பேலன்ஸ் பண்ணும்போது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று பார்ப்பீங்க, ஞாபகம் இருக்கா? என்னது ஸ்ரீச்சரன் அதெல்லாம்? அதுக்கு என்ன நம்ம எப்படி எஃபெக்ட் கொடுப்போம்? ஐயோ, சாரி 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 சாரி, இருங்க. ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ஓபன் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி சம்ஸ் போட்டிருக்கீங்களா? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன, இப்போ க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா எங்கெல்லாம் காமிப்பீங்க? பேலன்ஸ் ஷீட்ல எங்க காமிப்பீங்க? வெரி குட். இன்னொரு இடம் எங்க காமிப்பீங்க? எங்க காமிப்பீங்க? ஆ அப்பனா என்ன அர்த்தம்? அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற என்ட்ரிக்கெல்லாம் ரெண்டு எஃபெக்ட் கொடுக்குறீங்க, கரெக்டா? ஆ இப்போ நம்ம அதை பத்தி தான் இங்க படிக்க போறோம். உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்க்கு நீங்க எங்கெல்லாம் எஃபெக்ட் கொடுக்க போறீங்க, சரியா? எப்படி எஃபெக்ட் கொடுக்க போறீங்க, அதோட ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றத இங்க படிக்க போறோம். புரிஞ்சுதா? உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா? குட். இப்போ இது படிங்க கணம். இங்கேருந்து இது ஃபுல்லா படிங்க பார்க்கலாம். நிதானமா படிங்க, பொறுமையா படிங்க. ஸோ ஆ அம், இப்போ நீங்க படிச்ச கான்டென்ட்டோட க்ரக்ஸ் நான் சொல்ல போறேன், சரியா? ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னெல்லாம் ஸ்ரீச்சரன்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் எழுதிக்கோங்கண்ணா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீன்ஸ் ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் எழுதிக்கோங்க.
அப்புறம் இப்போ யூ வில் ஹாவ் யுவர் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, அந்த ட்ரையல் பேலன்சஸ்ன்றது வந்து க்ளோசிங் லெட்ஜர் பேலன்சஸ். ஓகேவா? அந்த ட்ரையல் பேலன்சஸ்லேருந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ன்னு கொடுத்து அதையும் நீங்கள் அகாமடேட் பண்ணாதான் யூ வில் கெட் டு ப்ரிப்பேர் உங்களோட ஹோல்சம் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்சோன்னு இருக்கும் இல்லையா? நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது சம் போட்டிருக்கீங்களா 11th ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி சம் போட்டிருக்க மாட்டீங்க கரெக்டா? ஒரு ட்ரையல் பேலன்ஸ் குடுத்துட்டு, கீழ 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாவது குடுத்துட்டு தானே சம் போட்டிருப்பீங்க. கரெக்ட்டா? அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸ் பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2த்தையும் கம்பைன் பண்ணி, நம்ம P&L ரெடி பண்ணும்போது தான் P&L ஓட கம்ப்ளீஷன் கிடைக்கிறது. ஓகே. இந்த பாசிங் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இஸ் a fundamental bookkeeping and accounting process. இத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்ரீசரண். MCQல வரும். இந்த அட்ஜஸ்டிங் பர் ப்ராசஸ்ன்றது வந்து ஒன்லி வில் கிவ் யூ த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் கம்ப்ளீஷன் ஆஃப் P&L ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ் ஷீட். இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அப்டேட் பண்ணணுன்றத அக்கவுண்டிங் சைக்கிள்ல ஒரு கோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் நம்ம வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கலாம். என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதுக்கண்ணா நீங்க so far gone through பண்ணதுல 11th என்னக்கண்ணா எப்படி சொல்றீங்க? பட் 11th புக் வச்சிருக்கீங்களா உங்க கையில? புக்கு ஏதாவது பை எனி சான்ஸ் இருக்கு நீங்க ஒன்று பண்றீங்களா செகண்ட் ஹேண்ட் இதுல ஏதாவது 11th புக் அண்ட் 12th புக் மட்டும் வாங்கிக்கிறீங்களா அக்கௌண்ட்ஸோடது? அது ஏன் ஏன் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் இல்ல, இன்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அது மட்டும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின்றுங்க. செகண்ட் ஹேண்ட் ஷாப்ஸ்ல கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லனா ஒரு ஃப்ரெஷ் காப்பி ஆஃப் 11th புக் 12th புக் வாங்கினா கூட ஓகே தான் அக்கௌண்ட்ஸ் புக்கு. நிறைய விஷயம் அதுலேருந்து ரிலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ அந்த அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் என்னலாம் க்ளோசிங் ஸ்டாக், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், ப்ரீபெய்ட் வேஜஸ், டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ், இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ்லாம் இருக்கும். இந்த என்ட்ரிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யுவர் ரெஃப்ளெக்ஷன்ஸ் இன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து எல்லாம் இன்கார்பரேட் ஆயிருக்கும்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்லாம் லெட்ஜஸ் பேலன்சஸோட அட்ஜஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணும்போது தான் அக்கௌண்டன்ட் வந்து ஒரு அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்சஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த அக்கௌண்ட் பேலன்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. அட்ஜஸ்டட் பேலன்சஸ் ஆர் ஃபைனலி யூஸ் டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸோட ஃபீச்சர்ஸ் என்ன? There are a special type of journal entries. There are no source document like vouchers for the transactions. The entries are recorded on the journal. Journal proper என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஜேர்னல் ப்ராப்பர். இது ஹோம்ஒர்க். இது என்னன்றத ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு கிளாஸ்ல சொல்லணும் அக்கவுண்ட்ஸ் கிளாஸ்ல. ஓகே, ஜேர்னல் ப்ராப்பர். இது அட்ஜஸ்ட்மெண்ட்ரீஸ் ஆக மொத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணா அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுங்க, ரெண்டு சொல்லுங்க அதுல. வெரி குட். அந்த கான்செப்ட்ஸோடையும் பிரின்சிபல்ஸோடையும் அலைன் ஆகும். அண்ட் இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். MCQ கொஷின். ஹவு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்ட்? Adjusting entries are passed இல்ல when adjusting entries are passed, adjusting entries are passed at the end of their accounting period. அவ்வளவுதான். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் இருக்கு. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அன்அர்ன்ட் ரெவென்யூஸ். எழுதிக்கோங்களேன். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஒன்னொன்னா சொல்றேன். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நம்பர் 1. நம்பர் 2 அன்அர்ன்ட் ரெவென்யூஸ். அப்படியே 1 2 3 அப்படியே போட்டுட்டே வாங்கண்ணா. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் நம்பர் 1, நம்பர் 2 வந்து அன்அர்ன்டு, நம்பர் 3 வந்து அக்ரூவல். அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கோங்க. அக்ரூட் எக்ஸ்பென்சஸ். இந்த நோட்டை அப்படியே வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன். நீங்க எப்ப நீங்க இன்டருக்கு வந்து எங்க நீங்க படிச்சாலும் இது ஈஸியா இருக்கும். இது ரெஃபரன்ஸ். ஏன்னா இதே தான் ரிப்பீட் ஆகுது இன்டருக்கு மாடியூல் 1ல. அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டீங்களா? வெரி குட். அடுத்தது
அடுத்தது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஃபோர்த் ஒன் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். அதுல பிராக்கெட்ல எழுதிக்கோங்க டெப்ரிசியேஷன், ஓகேவா? டெப்ரிசியேஷன் போட்டுக்கோங்க. எஸ்டிமேட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் எஸ்டிமேட்ஸ், பிராக்கெட்ல ப்ரொவிஷன்ஸ். இதுதான் இந்த என்ட்ரீஸ்ல தான் டீச்சர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரீஸ் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம எங்க காமிப்போம்? ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரெடிட் சைடு பேலன்ஸ் ஷீட்ல அசர்ட், கரெக்டா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன டீச்சர்? வாட் டு யூ மீன் பை அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரெண்ட், நீங்க தான் ப்ரொப்ரைட்டர் டீச்சர், ஓகே? இல்ல salary எடுத்துக்கலாம். நீங்க அந்த டிஷர்ட்ஸ் பிசினஸே வச்சுக்கலாமே. உங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஓகே? ஆனா நீங்க உங்களால மட்டும் தனியா பண்ண முடியல. நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 15 பேரை நாமினேட் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் நீங்க salary கொடுக்கணும்ல, கரெக்டா? ஏதோ ஒரு ரீசன்னால 10 months அதான் salary கொடுக்குறீங்க, 2 மாசம் salary கொடுக்கல. அப்போ அந்த salary கொடுக்காதது தான் அவுட்ஸ்டாண்டிங் salary எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங் salary எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு, இது எந்த கேட்டகரி கீழே வரும்? இப்போ இது மீனிங் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வரும்னா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார்ம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் விச் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் அக்ரூவல், அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் ப்ரீபெய்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் ப்ரீ ரிசீவ்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் எஸ்டிமேட்டட் ஐட்டம்ஸ் கேட்பாங்க. உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கணும் சூஸ் பண்றது? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கண்ணா, எஸ்டிமேட்டட் ஐட்டம்ஸா நான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எது? ப்ரெசென்ட் பண்ணின்னு தானே இருக்கீங்கண்ணா. Outstanding expenses is classified under the which type of adjustment entries? Adjustment regarding accrual, adjustment regarding prepaid, adjustment regarding pre-received, adjustment regarding estimated. அதுதான் உங்களோட ஆன்சர். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க டீச்சர். ஃபவுண்டேஷனுக்கு பண்ண மாட்டாங்க, இன்டருக்கு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது பேப்பர் மிஸ்டேக் ஆகும், அப்ப நீங்க உங்களோட ரியலிஸ்டிக் அசம்ஷன் கொடுத்துக்கலாம் அந்த சம்ல. ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பா பண்ண மாட்டாங்க, ஓகேவா? குட். நெக்ஸ்ட், ப்ரீபெய்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த வருஷத்தோட இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் நான் இந்த வருஷமே ப்ரீபே பண்ணிடுறேன் அப்படின்ற போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். சரியா? அப்போ அது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டகரியில வரும்? அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் ப்ரீ ரிசீவ்டு வருமா, இல்ல எஸ்டிமேட்டட்ல வருமா, ப்ரீபெய்டுல வருமா, அக்ரூவல்ல வருமா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ப்ரீபெய்டு. ஏன்னாச்சு இவ்வளோ தடுமாற்றம்? ஓகே. அப்புறம் அடுத்தது அக்ரூட் இன்கம்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஸ்ரீச்சரன். சி, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னா என்ன சொன்னா சொல்லுங்க. ஸ்ரீச்சரன் சாரி சாரி, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஸ்ரீச்சரன், சாரி. அடுத்த வருஷத்தையோடதையும் சேர்த்து இன்னைக்கே பே பண்ணிட்டேன்னு அர்த்தம். சாரி, இந்த வருஷமே பே பண்ணிட்டேன்னு அர்த்தம். அக்ரூட் இன்கம்னா நீங்க என்ன கெஸ் பண்றீங்க கண்ணா? அக்ரூட் இன்கம்
நீங்க நல்லா கெஸ் பண்றீங்க. யோசிங்க ஸ்ரீசரண். நல்லா யோசிங்க, யோசிங்க, யோசிங்க. நல்லா யோசிச்சீங்கன்னா சூப்பரா சொல்றீங்க. ஆனா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் யோசிக்கிறீங்க. யோசிங்க. அது ப்ரீ ரிசீவ்ட் இன்கம் கண்ணா. அக்ரூட் இன்கம் அதோட அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இன்கம் கம்மியா இருந்ததுன்னு வராது. நான் ஒரு இன்கம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்என்டில ஒரு 500 ஷேர் போட்டு வச்சிருக்கீங்க ஸ்ரீச்சரன். ஷேர்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ தெரியும்ல உங்களுக்கு. ஷேர்ஸ், ஷேர் ட்ரேடிங். ஓகே, போட்டு வச்சிருக்கீங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்க. ஆனா உங்க அக்கவுண்ட்டுக்கு வரவே இல்ல. ஆனா உங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, "ஏய் இந்த வாட்டி டிவிடெண்ட் நல்லா போட்டிருக்காங்கடா. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 15,000 ரூபாய் கிட்ட வந்தது டிவிடெண்ட்னு சொல்றாங்க." ஆனா உங்க அக்கவுண்ட்டுக்கு வரவே இல்ல. சோ வர வேண்டிய இன்கம் இன்னும் வரலன்னா அதுக்கு பேர் அக்ரூடு. புரியுதா? நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. வர வேண்டிய இன்கம் இன்னும் வரல. 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. அதான் அக்ரூட் இன்கம். இன்னொரு வாட்டி. ம். மூணாவது வாட்டி. சூப்பர். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? ம். ஓகேவா? அடுத்த மந்த்துக்கோ இல்ல அடுத்த வருஷத்துக்கோ, அடுத்த மந்த்துக்கு கூட வராது கண்ணா. அடுத்த மந்த்னா இந்த ஃபைனான்ஷியல் இயர்ல வரும். அடுத்த வருஷத்தோடது தான். அதே மாரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது இந்த வருஷத்தோடது. அக்ரூட் இன்கமும் இந்த வருஷத்தோட வர வேண்டிய இன்கம் இன்னும் வரல. அப்ப ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்னா என்னவா இருக்கும் ஸ்ரீச்சரன்? ஆ அடுத்த வருஷத்தோட இன்கம் இந்த வருஷமே குடுத்துடுறாங்க. அது ப்ரீ ரிசீவ்ட் இன்கம். ஓகேவா? புரியுதா? சோ ஆ, சொல்லுங்க. ஆ, ஆ. அத திருப்பி திருப்பி குடுப்பாங்களான்னு கேக்குறீங்களா? அதாவது இப்போ நம்மளுக்கு குடுத்துட்டாங்க திருப்பி கேட்பாங்களான்னு கேக்குறீங்களா? கேட்க மாட்டாங்க. ம். அதாவது அவங்க நம்ம கிட்ட கடனா கேட்கலாமே தவிர அகைன்ஸ்ட் இதுவான்னு நமக்கு அவங்க கேட்க கூடாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட பைசா குடுத்துட்டேன்ப்பா. அது அது அந்த மாரி பண்ண முடியாது. அந்த மாரி பண்ணக்கூடாது. நம்மளோட ரூல்ல அக்கவுண்டிங் பிரின்சிபல்ல. ஒன்ஸ் நீங்க ஒன்ஸ் த ஃபண்ட் ஹஸ் பீன் மூவ்டு டு திஸ் பர்டிகுலர் அக்கவுண்ட் ரிசீவர் அக்கவுண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஹெட்னா நானும் அக்கவுண்ட் பண்ணி நானும் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணிருப்பேன்ல. அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. மைட் பி நான் கடனா கொடுக்கலாம் இதுக்குன்னு இல்லாம சரி அவன் ஏதோ கஷ்டப்படான்னு கடனா வேற பைசா கொடுக்கலாமே தவிர இந்த ஹெட்டுக்கு அது ஆஃப்செட் ஆகி க்ளோஸ் ஆனது க்ளோஸ் ஆனது தான். புரியுதா? ஸோ இந்த 4 என்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சர். அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்ஸ். ஓகே, இந்த 4 இன்கம் ஓட ஜர்னல் என்ட்ரி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸோட ஜர்னல் என்ட்ரி என்னன்னா எக்ஸ்பென்ஸ் டு அவுட்ஸ்டாண்டிங். இது ஜர்னல் என்ட்ரி கேட்பாங்க கண்ணா, நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸோட என்ட்ரி என்னன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் டு எக்ஸ்பென்ஸ். அக்ரூட் இன்கமோட ஜர்னல் என்ட்ரி என்னன்னா அக்ரூட் இன்கம் டு இன்கம், ரெஸ்பெக்டிவ் இன்கம். ப்ரீ ரிசீவ்ட் இன்கமோடது என்னன்னா இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இன்கம் டு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இது 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 வந்து லயபிலிட்டி. சரியா? இது அசர்ட். இதுவும் அசர்ட். இது லயபிலிட்டி. ஓகேவா? இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இது டெபிட் பேலன்சஸ். இது டெபிட் பேலன்சஸ். இது கிரெடிட் பேலன்சஸ்.
depreciation என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? What do you mean by depreciation? வெரி குட். என்ன காரணங்களால சொல்லுங்க. ஆ, வெரி குட். வெரி குட். ஸோ டெப்ரிசியேஷன்ன்றது டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் தி அசெட். வெரி வெரி குட் ஸ்ரீச்சரன். நீங்க யோசிக்க யோசிக்க சூப்பரா சொல்றீங்க. எக்ஸலண்ட். ஓகேவா? நல்லா சொல்லு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா செம்ம. நம்ம கிளாஸுக்கு வரும்போது அப்படியே சூப்பரா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு சூப்பரா தெம்பா வாங்க. நல்லா திங்க் பண்றீங்க. டெப்ரிசியேஷனுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி கண்ணா? மேம் ஜர்னல் என்ட்ரி மட்டும் கேட்காதீங்க மேம் அப்படின்றீங்களா? ஆ. ஆ, டெபிட். ஏன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் கிரியேட் பண்ண ஏன் தெரியுமா கண்ணா? ஃபிக்ஸ்ட் அசெட் டெபிட் பேலன்சஸ். ஃபிக்ஸ்ட் அசெட்டோட வேல்யூ கம்மியாகிறதுனால ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுத்து கிரெடிட் கொடுத்து டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணும். புரியுதா? டெப்ரிசியேஷன் டு ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகே. அசெட்டை கிரெடிட் பண்ணணும். அதுதான் பண்ணி சைக்கிள் வேல்யூ குறையும் போது அதோட ஒரிஜினல் பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் குறையறதுனால ஆப்போசிட் எஃபெக்ட் கிரெடிட் கொடுக்குறோம். டெப்ரிசியேஷன் இஸ் an எக்ஸ்பென்ஸ்ல டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அதனால டெபிட் பண்றோம். புரியுதா? இப்போ டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட் கொடுத்தாச்சா? இந்த டெப்ரிசியேஷனை பேலன்ஸ் ஷீட்ல எங்க கண்ணா காமிப்பீங்க? லயபிலிட்டி. ஆக்சுவலா அது லயபிலிட்டி. அப்பா கிளாஸ் முடிச்சுட்டு வரேன்ப்பா. இப்போ இது பண்ணாதீங்க ப்ளீஸ். ரெஸ்பெக்டிவ் அசெட்ஸ்ல இருந்து கம்மி பண்ணிப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்னா என்ன அர்த்தம் ஸ்ரீச்சரன்? ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை ப்ரொவிஷன்? ப்ரொவிஷன்னா என்ன அர்த்தம்னா எஸ்டிமேட்ஸ். ஒருத்தருக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா யாருக்காவது பைசா கொடுத்து திரும்பி வராம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள? எல்லாருக்கிட்டையும் பக்கா எல்லாரும் உங்ககிட்ட கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்களா? அப்பா. ஓகே. அப்பா அம்மா அந்த மாதிரி யாராவது திருப்பி கொடுத்து திருப்பி வராம அந்த மாதிரி இருந்திருக்கா? அப்படிலாம் இல்ல. ஓகே. பிசினஸ்ன்னு வரும்போது அப்படி இருக்க சான்சஸ் இருக்கு. லைக் நீங்க கூட்ஸ் வர்த் ஆஃப் 40,000 நீங்க ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2,000 3,000 ருபீஸ் வந்து அவங்க அவங்க கிட்ட இருந்து வராதுன்னா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்க ஒரு எஸ்டிமேட்டட் ப்ரொவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிப்பீங்க. இவ்வளோ வராது போல இருக்கு. ஸோ 2% ஆன் டெட்டாஸ் வந்து வராதுன்னு நினைச்சிட்டு யூ வில் கிரியேட் அன் எஸ்டிமேட் விச் இஸ் கால்ட் அஸ் ப்ரொவிஷன் இன் த கான்டெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. சரியா? ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஏன் டெட்டாஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் ஸ்ரீச்சரன்? என்ன அமௌண்ட் கொடுப்பாங்க? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க. ப்ரொவிஷன். வெரி குட். சூப்பர். கரெக்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டா சீக்கிரமாவே கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்குற ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் ரிடக்ஷன். கரெக்டா? ஆனா அதுவும் நம்ம கையில காசு போட்டு தானே நம்ம அவனுக்கு கொடுக்குறோம் இல்லையா? 10,000 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து வரணும். சரிப்பா நீ கரெக்டா கொடுக்குற 9,800 கொடு. அப்ப 200 ரூபாய் நம்மளுக்கு லாஸ் தானே? அந்த லாஸுக்கு ப்ரையராகவே ஒரு எஸ்டிமேட் பண்ணி ஒரு அமௌண்ட் தனியா எடுத்து வைக்கிறது தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், இன்னொன்னு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். புரியுதா? ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்க்கு வந்து
பிடிடி டு டெட்டாஸ் ஜர்னல் என்ட்ரி, ஏன்னா டெட்டாஸ் கம்மியாகிறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்க்கும் அதே மாதிரி தான். டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் டு டெட்டாஸ். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன், ஒரு அசெட் எப்பவுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஆனா அந்த அசெட் வேல்யூ கம்மியாகிற மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம ஆப்போசிட் எஃபெக்ட் கிரெடிட் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனோ இல்ல டெப்ரிசியேஷனோ இல்ல டிஸ்கவுண்டோ டெபிட் கொடுக்கணும். ஃபிக்ஸ்ட் அசெட்னா அசெட், டெட்டாஸ் கரண்ட் அசெட், டெட்டாஸ் கரண்ட் அசெட். அப்ப இது மூணு இன்ஸ்டன்சஸ்லயும் என்ன சிமிலாரிட்டி நினைக்கிறீங்க? குட், அது வெரி குட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் சூப்பரா சொன்னீங்க. you are separating, you are parking a small amount for both, for all three scenarios. கரெக்டா? அப்புறம் சூப்பரா யோசிக்கிறீங்க. கமான், இன்னொரு பாயிண்ட் இருக்கு. மூணு சினாரியோலயும் இன்னொன்னு நடக்கிறது என்ன? வெரி குட். அப்புறம் மூணாவது பாயிண்ட், அதாவது நடக்கும்ன்றது முன்னாடியே தெரியும், அதுக்கான எஸ்டிமேட் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ ப்ரீ டிட்டர்மைன்டு எஸ்டிமேட்ஸ். மூணுமே சூப்பரான பாயிண்ட் டீச்சர். நாலாவது பாயிண்ட் என்னன்னா, மூணுமே அசெட் டிக்ரீஸ் ஆகுறது, be it your fixed asset or a current asset. Okay, all three scenarios asset value is getting decreased. புரியுதா? கரெக்டா? இப்படி நீங்க படிச்சாதான் ஜர்னல் என்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சும்மா பை ஹார்ட் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஓகே, ஏன்னா you are going to travel with this for a long part of life இல்லையா? ரைட். இது புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா கண்ணா? குட். இப்போ ஸ்ரீச்சரன் என்ன ஹோம்ஒர்க்னா, இப்போ இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல் என்ட்ரி அப்படி கொடுத்துருக்காங்க ஸ்ரீச்சரன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல் என்ட்ரி, இந்த இந்த இதை வந்து அப்படியே நோட்ல பொறுமையா பார்த்து எழுதணும், பார்க்காம எழுத வேண்டாம். இது இன்கம் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, இப்போ இது என்னன்ற நான் சொல்லிடுறேன். க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, நான் க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஜர்னல் என்ட்ரி? P&L தானே காமிப்பீங்க. அப்போ ஸ்டாக் இன் ட்ரேட் பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் அப்படி வரும். ஓகேவா? இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். P&L எப்படி என்ன போடுவாங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் P&L எங்க வரும்? டெபிட் சைடுல வருமா, கிரெடிட் சைடுல வருமா? ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ், டெப்ரிசியேஷன், இன்னொரு எஃபெக்ட், இன்னொரு எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் இல்லவா? ஒரு எஃபெக்ட் ஒன்னு வந்து P&L டெபிட் சைட் காமிக்கிறீங்க, இன்னொரு எஃபெக்ட் பேலன்ஸ் ஷீட்ல எங்க காமிப்பீங்க? அழுவேன் ஸ்ரீச்சரன், டெப்ரிசியேஷன் எப்படி லைபிலிட்டி சைடுல வரும்? டெப்ரிசியேஷன் எப்படி லைபிலிட்டி சைடுல வரும் பேலன்ஸ் ஷீட்ல? கரெக்ட். அதாவது நான் வந்து ப்ரீவியஸா லைபிலிட்டி சைடுல காமிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி எடுத்துட்டு வராங்க? அத அசெட்ல மைனஸ் பண்ணுவாங்கல்ல, அது சொல்லுங்க கண்ணா. இல்ல அது லயபிலிட்டி தான் கண்ணா. ஆனா நீங்க லயபிலிட்டின்னு இப்ப முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் லயபிலிட்டில காமிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு டிஸ்க்ளோஷர் மாத்திட்டாங்கல்ல, இப்போ நீங்க எப்படி பண்றீங்க? அசெட்டோட தானே மைனஸ் பண்றீங்க, அதை நான் கேக்குறேன். அசெட்டோட மைனஸ் பண்றதுனால தான் டெப்ரிசியேஷன் டு ஃபிக்ஸ்ட் அசெட். புரியுதா? ஃபிக்ஸ்ட் அசெட் வேல்யூ கம்மியாகி டெபிட் டெப்ரிசியேஷன் பண்றோம். ஓகே, இது என்ன பண்றீங்க? பார்த்து பொறுமையா நிதானமா எழுதணும், கடகடன்னு எழுதக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று எழுதணும், அப்புறம் ஜர்னல் என்ட்ரி அப்படி எழுதிட்டே வரணும். எழுதுறீங்களா?
அட்ஜஸ்ட்மெண்ட், ஜர்னல் என்ட்ரி. இப்போ இதை நீங்க எழுதினதுக்கு அப்புறம் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம இது முடிச்சிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 33, அப்புறம் இது ஃபுல்லா இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரோட ஒரு பாதி இது நாளைக்கு முடிச்சிடலாம். சரியா? சூப்பர். ஃபோர்த்ல ஒரு நிமிஷம் இந்த பாட்டு 4 மார்க்ஸ் எம்சிக்யூ. ஓகே. ஸோ நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தம் ரூல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணணும். ஓகே, காப்பி பண்ணிட்டு டைப் ஆஃப் பேலன்ஸ், லயபிலிட்டி அசர்ட்ல இது போடணும், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், ஜர்னல் என்ட்ரிஸ், அதே மாதிரி நான் கேஷ் ஐட்டம், ஜர்னல் என்ட்ரிஸ், அப்புறம் இதோட அவுட்கம் என்ன இது எழுதிட்டு அப்புறம் அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதுங்க. ஓகேவா? சரி ஸ்ரீஸ்வரன். ஓகே கண்ணா. பை பை, தேங்க்யூ. எனக்கு டெஸ்ட், போன வாரம் டெஸ்ட், இந்த வாரம் டெஸ்ட், ரைட் அப் எல்லாம் அனுப்பிச்சிடுங்க. பை பை.